Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. ஸ்ரீ கிரிஷ் பிக்சர்ஸ் வழங்கும் MK சாம்பசிவம் தயாரிப்பில் சந்தோஷ் ராவணன் இயக்கத்தில் பிரஜன் நடிப்பில் அந்தரன் ஜூன் 26 முதல் திரையரங்குகளில். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. தெளிவாத்தான் போறா. போகும்போது அம்மாவுக்கு தெரியலையா அவள் வந்து தைரியமா இருக்காளா அல்ல பலகீனமா இருக்கிறாளா. போகும்போது நல்லா தான் போறா. ஆனா எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை நைட்டே தெரியும் என்னென்ன சித்திரவதை அனுபவிச்சாங்கிறது தெரியும். அப்பா போய் படுத்துட்டாரு. அப்பாட்ட போய் சொல்றேன் அப்படின்னு அம்மா அப்பாட்ட சொல்ல வேண்டாம்மா, பெரிய பிரச்சனை ஆயிரும். அவன் பண்ண கொடுமையெல்லாம் நான் வேலையில அவங்ககிட்ட சொல்லிடுன்னு சொன்னா அவனே எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவா. என்னால முடியலைங்க. என்ன ஒரே ஈடுபாடாம வளர்த்திட்டோம். அந்த ஃபேமிலிகிட்டயே சொல்றோம் என் பொண்ணு இந்த கேரக்டர் நாங்க போய் இப்படி ஒரு முடிவெடு பண்ணணும். ஒரு துளி நினைப்பீங்க தயிர் வாங்கிட்டு வான்னு ஃபோன் பண்றேன். அப்ப குடிச்சிருக்கிறோளோ என்னமோ, ஏன் போய் சொல்றான். இந்த ஒரு வருஷம் தாங்க நாங்க நொறுங்கி போய் என்னமோ ஆயிட்டோம். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பையன் வரும். நான் பண்ண தப்புங்க, அதிகமா போன் பேசிட்டு இருக்கணும், வெளியில விட்டு இருக்கணும். கொண்டாட்டி எவனாவது தனியா அனுப்புவானா? நான் வரலைங்க, எனக்கு கோயிலுக்கு போறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வேலை இருக்குன்னு. எவ்வளோ நாள் பேசுனீங்கம்மா? இப்போ பையனை பார்க்குறீங்க, எவ்வளோ நாளில் பேசி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க? 4 months இன் டோட்டலாக. 4 months தான். இப்போ சில பேர் சொல்கிறாங்களாம்மா, ரித்தன்யாவுக்கு வந்து கட்டாய கல்யாணம் பண்ணிட்டாங்க. ரிதன்யாவுக்கு ஒரு பொருளை பிடிச்சா அந்த பொருளை போட்டுக்குவா. பிடிக்கலன்னா கட்டாய பண்ணிட்டு வாங்கி கொடுத்தாங்களா யூஸ் பண்ண மாட்டாள். அமௌண்ட்டுக்கு வரவுள்ள எப்படி பார்த்துக்கணுங்க? டாமினேட் பண்ணுறேன்னு எங்கள் பாரம்பரியம் என்ன பாரம்பரியமே எனக்கு புரியலைங்க. அவங்களுக்கு அந்த ஆள் வாயில் பேசுறது ஈஸ்வரமூர்த்திங்க. அவங்க எவ்வளோமா கேட்டாங்க? பவுன் கேட்டதுன்னாங்க எத்தனை போடுறீங்க எங்கள் ஒழுங்கினார்கிட்ட கேட்டுருக்கேன். கேட்டோன்னே அவர் வந்து சொல்லியிருக்காரு, இல்லை எதுக்கு கேட்குறீங்க கேட்டோன்னே எங்கள் அப்பாவுக்கு சொல்லணும் நான் போய். அப்புறம் இங்கே வந்து கேட்டோன்னே மறுபடியும் சம்மந்தி சொந்தக்காரெல்லாம் கேட்குறாங்க என்ன கார் வாங்கி தரீங்க, அப்புறம் கார் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு அந்த பையன் லிஸ்ட் அனுப்புகிறான். நல்லா தப்பாக எடுத்துக்காருங்க, நாங்கள் வந்து உங்களை வயசெல்லாம் கடந்து தான் வாங்க. உள்ள முகத்தில் சிரிக்கிறீங்க, அவள் வாய் திறக்க மாட்டான். என்ன பிரச்சனை சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை சொன்ன விஷயத்தீங்க அந்த அன்னைக்கே சொல்லியிருந்ததுன்னா கவின் நிலைமை வேறங்க. கெட்ட பழக்கெல்லாம் இருக்காமா? இப்போ சொல்கிறாங்க எல்லாருங்க இந்த பையன் வந்து நல்லா குட் கேரக்டர் இல்லை, 12th வரைக்கும் நல்லா தான் இருந்தா, காலேஜ் போகல. ஆனால் வந்து நிறையா வந்து பாப்பாவை ரொம்ப வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணிருக்காங்க. அவங்க அப்பா வந்துங்க ரொம்ப வந்துங்க படுக்கையற வரைக்கும் உடல் ரீதியா இவன் டார்ச்சருங்க, அவங்க 2 பேரும் மன ரீதியா டார்ச்சர். வணக்கம். ரித்தன்யா அவர்களுடைய மரணம் நாளையோட பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆகுது. இதே ஜூன் 28, 2025 நம்ம தமிழ்நாடே அவங்க கேஸை பற்றி பேசினாங்க. ரித்தன்யா அவர்களுக்கு எல்லாரும் ரொம்ப ஆதரவாக பேசினாங்க. ஆனால் அவங்க நம்ம கூட இல்லை. அந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா சமீபத்தில் கூட பார்த்துருந்தேன், அமைச்சர் அவர்களை மீட் பண்ணி மனு கொடுத்துருந்தீங்க, என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம். இந்த கேஸ் என்ன சார் ஆச்சு, எப்படி போயிட்டுருக்கு? கேஸ் வந்து மகிழா கோர்ட்டில் விசாரணைக்கு வந்திருக்குங்க. ஒன்றும் ட்ரையல் டேட் அறிவிக்கலை. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து எஃப்ஐஆரில் ஆரம்பித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண வரைக்கும், போஸ்ட்மார்ட்டம் பண்ண வரைக்கும் எல்லாமே நிறைய குளறுபடிகள் இருக்குது. அதுக்குண்டான எல்லா ஆதாரம் நம்மகிட்ட இருக்குது. பாப்பாவும் ஆடியோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்ன பிரச்சனைங்கிறத சொல்லியிருக்கேன். அது உலகத்தில் எல்லாருமே கேட்டிருக்காங்க. முறையான விசாரணை எங்களுக்கு வேணும், முறையான அதிகாரியை நியமித்து எங்களையும் ஒன்றும் விசாரிக்க அப்படிங்கிறபோது அங்கே குற்றப்பத்திரிகையில் எங்களை விசாரித்த மாதிரி போட்டிருக்காங்க. குற்றப்பத்திரிகையில் உங்களை விசாரித்த மாதிரி போட்டிருக்காங்க, ஆனால் உங்களை யாரையும் விசாரிக்கவே இல்லை. இன்னும் சரியான தகவல் எங்கிட்ட இருந்து எதுவும் கேட்கவே இல்லை. அதனால் எங்களுக்கு வந்து முறையான அதிகாரியை நியமித்து எங்களை வந்து மறு விசாரணை பண்ணி குற்றப்பத்திரிக்கை வந்து வேறு இன்னும்
மாற்று குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணோன்னு சொல்லி நாங்கள் அதுக்குண்டான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ கவின் அவரையும் ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஜாமீனில் வெளியே வந்துட்டாங்க. ஆனால் கேஸ் இன்னும் கோர்ட்டுக்கு கூட ட்ரையலுக்கு கூட வரலை இல்லையா? வரல. ஆமாம். எல்லாம் வந்து பணம் பலமும் அரசியல் பலம் தானுங்க. இதுக்கு முந்தைய இருந்த அரசு வந்து சரியான கவனம் செலுத்தியிருந்தால் இந்நேரம் என்னுடைய பொண்ணுக்கு வந்து நீதி கிடச்சிருக்குங்க. பொண்ணு எதனால் இறந்தா அப்படிங்கிறது இன்றைக்கி உலகத்துக்கே தெரியும். நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. பொண்ணு இறந்ததுக்கு காரணம் என்ன, அதுக்குண்டான ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாம் இருந்தும் கூட ஒரு இன்றைக்கி வந்து தமிழக அரசு இப்போ புதுசாக ஆட்சி வேறு மாற்றி வந்திருக்கு. அதனால் சரி ரைட்டு நாங்கள் மறுபடியும் வந்து ஒரு முயற்சி பண்ணலான்னு சொல்லித்தான் இப்போ போய் கால்நடைத்துறை அமைச்சர் கமலையை வந்து நேரில் சந்தித்து கொடுத்துருக்கோம். அவங்களும் வந்து அதிகாரிகள் மாற்றமெல்லாம் இருக்கிறதுனால ஒரு கொஞ்சம் கால அவகாசம் கேட்டிருக்காங்க. முறையான எங்களால் முடிஞ்ச சட்டப்படி நியாயமாக என்ன பண்ணணுமோ அதுக்குண்டான ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குற்றப்பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்காங்க சார்? எது உண்மை, எதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்காங்கன்றதை பற்றி சொல்லுங்கள் சார். அது இப்போ பாப்பா வந்து 10:30 மணிக்கு கோயிலேருந்து புறப்பட்டுருக்கா. 12:30 மணிக்கு 12:45 எங்களுக்கு ஃபோன் வருது. இந்த மாதிரி பாப்பா வந்து சீரியஸாக இருக்கான்னு சொல்லி ஒரு நபர் ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து போகும்போது இடையில இறந்துட்டாங்கிற தகவல் வருது. எதனால் இறந்தா, என்ன மாதிரி மருந்து குடிச்சு இறந்தா, அது எங்கே மருந்து வாங்கப்பட்டது, அதுக்கு இடையில ஏற்பட்ட என்ன காரணம், கோயிலிருந்து நல்லபடியாக வந்த அன்னதானம் வாங்கிட்டு வந்த பொண்ணு என்ன காரணத்தினால வந்து இறந்தா, அந்த ஏதோ ஒரு காரணம் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கணுங்க. திடீர்னு ஒரு, ஏன்னா திட்டமிட்டு செய்யப்பட்டதில்லை, திடீர்னு நடந்தது. அதனால் அதுக்கு உண்டான காரணங்கள் என்னென்னா, அவளுடைய ஃபோன் கால்கள், நிறைய ஃபோன் கால் வந்து மறைக்கப்பட்டிருக்குது. யார் யார்கிட்ட பேசினாங்க, ஃபோன் கால் மறைக்கப்பட்டிருக்குது. ஃபோன் வாங்கினதுலேயுமே வந்து நிறைய, இப்போ பாப்பாவுடைய ஃபோன் எப்படி வந்து பண்ணாங்களோ அதே மாதிரி அவன் கவின்குமாருடைய ஃபோனையும் வந்து வாங்கியிருக்கணும். அதுலேயும் நிறைய குளறுபடிகள் இருக்குங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆதாரபூர்வமாகவே எங்கிட்ட எல்லாமே இருக்குது. அதை நாங்கள் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கிறோம். அன்றைக்கி வாய்ஸ் நோட் போட்டாங்க இல்லையாம்மா, அன்றைக்கி நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க இல்லையாம்மா, அப்போ என்ன சொன்னாங்கம்மா ரிட்டனியா? என்ன சொல்லிட்டு வீட்டில் இருந்து போனாங்க? நான் கோயிலுக்கு போயிட்டு வரேங்கம்மா அப்படின்னாங்க. கோயிலுக்கு வந்து அப்பா கூப்பிட்டு போகலையானுங்காட்டி, இல்லைம்மா அப்பா இருக்கட்டும், நான் போயிட்டு வரேன். எப்போவுமே கொஞ்சம் தனியாகவே போவா, தனியாக டிரைவ் பண்ணுவாங்க, தனியாகவே தான் போவா. நாங்கள் போகிற சந்தர்ப்ப சூழல் அமையலைன்னா அவளே போய்க்குவா. பயப்படுற பொண்ணு கிடையாது. ஆனால் தெளிவாக தான் போகிறா. போகும்போது அம்மாவுக்கு தெரியலையா அவள் வந்து தைரியமாக இருக்காளா இல்லை பலகீனமாக இருக்கிறாளா. போகும்போது நல்லா தான் போகிறா. என்ன சொல்லிட்டு போனாங்கம்மா கடைசியாக உங்ககிட்ட? அம்மா கோயிலுக்கு போயிட்டு வரேன்னா அப்பாட்ட போய் பணம் வாங்கிட்டு போத்தாங்க, அப்பா கொடுத்த பணமே இருக்குமா அப்படின்னு. சரி ஆத்தாவை கூப்பிட்டு போயிரு அப்படின்ச்சு. இன்னத்துக்கு மேலே ஆத்தா எங்கே வரப்போகுது, ஏன்னா எப்போவுமே 5 மணிக்கு போகிற பொண்ணு. அப்புறம் பிரச்சனைன்னு தெரியல. அதனால் காலையில் போய் பார்க்குறேன். அம்மா பார்த்தோன்னே படுத்திருந்தா. சரின்ட்டு எட்டி பார்த்துட்டு நான் வந்தோடனே அப்பாட்டி மட்டும் வந்து எந்திரிச்சு, ஏன்னா எங்கள் வீட்டு பழக்கமே வந்து 5 மணிக்கு எந்திரிச்சிடுவோம். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிடுவோம். டைம் ஆனால் மட்டும்தான் கொஞ்சம் செல்லம் கொஞ்சிட்டு, ப்ளீஸ்மா நான் கொஞ்சம் நேரம் தூங்குவேன் அப்படிமா. அப்பாட்ட வந்து எந்திரிச்சு, அப்பா சாமி கும்பிட்டுருக்கையில, அப்பா நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னோடனே அவள் வந்து அவளே அவளை சரி பண்ணிக்கூடிய பவர் உள்ள பொண்ணு தான். சரி தங்க அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை நைட்டே தெரியும் என்னென்ன சித்திரவதை அனுபவிச்சாங்கிறது தெரியும். சொன்னாங்களாம்மா? என்கிட்ட சொல்லிட்டா. அப்பா போய் படுத்துட்டாரு, அப்பாட்ட போய் சொல்றேன் அப்படின்னோடனே, அம்மா அப்பாட்ட சொல்ல வேண்டாம்மா, பெரிய பிரச்சனை ஆயிரும், அவன் பண்ண கொடுமையெல்லாம் நான் வேலையில அவங்ககிட்ட சொல்லிடுன்னு சொன்னா அவனே எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவா, நான் தம்பிக்கிட்ட போயிடுறேன் அப்படிங்கிறா. என்னால முடியலைங்க. என்ன ஒரே போடாம வளர்த்திட்டோம். அந்த ஃபேமிலிக்கிட்டே சொல்கிறோம், என் பொண்ணு இந்த கேரக்டர், நாங்கள் போய் கேரக்டர் இதெல்லாம் பேசுகிறேன். நான் என்னவா இருக்கேன்னா அதுதான், வெளியிலையும் இருப்பேன் வீட்டுக்குள்ளேயும் இருப்பேன், அதே பையன் பிள்ளையும் அதே சேம் கேரக்டர். அவள் துருதுருன்னு அப்பாவாட்டா. அவங்ககிட்ட பாப்பா பொய் பேச மாட்டா, திருட மாட்டா, ஊதா சேதத்திரம் பண்ண மாட்டா, சமையல் வேலையெல்லாம் தெரியும்,
அவங்க அப்பா முக்கால்வாசி வெளியூர்ல இருப்பாரு, எல்லாம் அவளே பார்த்துக்குவா. என்னை பொண்ணாட்டு பார்த்துட்டா. என் பொண்ணு இப்படி ஒரு முடிவெடு பண்ணணும் ஒரு துளி நினைக்கிறீங்க? தயிர் வாங்கிட்டு வான்னு ஃபோன் பண்றேன், அப்ப குடிச்சிருக்கிறளோ என்னமோ, ஏன் போய் சொல்றா? ஒண்டி வளர்த்து கோயில்ல நான் லைன்ல கியூல இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லும் போதே உள்ள இறங்கிட்டு இருக்கு. கியூல நிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆமா, அண்ணன் நடந்து கியூல நிக்கிறேம்மா அப்படிங்கிறா. அழாதீங்க. திரும்ப அங்கேருந்து உங்கள் நம்பருக்கு தான் நம்ம ஃபோன் வந்துச்சு. என்ற நம்பருக்கு தாங்க பிள்ளைக்கு ஏன்னா ஃபிட்ஸ் வாங்க அப்படிங்கிறாங்க. யாரோ அங்கே ரோட்டில் வந்தவங்க லாரி டிரைவர் யாரோ பார்த்துக்கிட்டு ஃபோன் பண்ணி பாப்பா ஏன்னா நான் தானே பேசியிருக்கேன், கை எடுத்து வச்சு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபிட்ஸுன்னொடனே எனக்கு என்னமோ புள்ள போட்டு மனசு உழப்பிட்டா. தற்கொலை பண்ணிக்குவான்னு நான் நினைக்கல. இந்த இடம்னு சொல்லி நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்களாமா? அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கிருந்து ஃபோன் பண்ணிட்டாங்களே. அந்த ஸ்பாட்ல போறேங்க. செட்டிப்புதுன்னு சொல்லிட்டு மொண்டி பெருமா கோயில் இதில் இந்த லொக்கேஷன்ல இந்த மாதிரி கார் நிக்குது, காருக்குள்ள பாப்பா இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அங்க அவசரம் வீட்டை கூட பூட்டல. நீங்க 2 பேருமே போனீங்க? 2 பேருமே கார் எடுத்து போறோம். பதட்டங்க, எங்களுக்கு உயிர் நாடியேங்க எங்க பொண்ணுங்க. பெரிய பெரிய இடத்துக்கு வந்து கேட்கும்போது நாங்க என்ன பண்ணோம்னா பக்கத்துல கொடுக்கணும், என் புள்ள பக்கத்துலயே இருக்கணும். 2 பேரும் உயிருங்க. தினம் வந்து அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிருந்து அப்பாவுக்கு வந்து ஒரு மொத்தம் கொடுத்து போட்டு செல்லக்குட்டின்ட்டு போவா. ஆனால் தினம் எங்கள் பொண்ணை வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் பிணைஞ்ச சாப்பாடு முதல்வா சாப்பிட்டு போட்டோம், மற்ற சாப்பிடுவா. சொட்டு பொண்ணை இப்படி வளர்த்திக்கிறேன்னு நான் எல்லாருமே சொல்லுவாங்க. பிள்ளை ஏங்கி போயிரு, நான் பக்கத்துலேயே கொடுத்து பத்திரமா பார்த்துக்கலான்னு இப்படி கொடுத்ததே. ஆனால் வந்து இப்படி ஏமாறுவோம். விசாரிச்சவங்கெல்லாம் நல்ல பையன்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்துங்க அந்த நேரத்துக்கு என்ன ஏமாந்தோம், எந்த இடத்துல ஏமாந்தோன்னே எனக்கு புரியல. நாங்கள் வந்து இந்த முன்னுக்கு பிறகு நான் பேசுறது இதெல்லாம் இல்லைங்க, இப்படின்னா இப்படித்தான். கடைசியில் எல்லாத்துக்கும் அவசரப்படுத்தினாங்க. நாங்கள் வந்து ஒன்றுமே புரியல. தாத்தா வளர்ப்பு நல்ல பையன்தா. நீங்க நேர்ல பார்த்து பேசும்போது எப்படி இருந்தாருமா அவரு? நாங்கள் முதல் பார்த்த பையனே இவன் தானுங்க, இந்த பையன் தானுங்க. ஒரே ஒரு பையன் தான் பாத்தீங்க, கவின் தான். ஜாதகம் நிறைய வந்துச்சுங்க, ஆனா பாப்பா மாப்பிள்ளைன்னு பார்க்க போன பையனே இந்த கவின் பையன் தானே. போயிட்டு இதுவும் வந்து ஏதாவது ஜாப் இல்லைன்னா வேண்டாங்க சித்தப்பா அப்படின்னு அவங்க சித்தப்பா வந்தாங்க. நான் 3 டைம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஜாதகத்தை. ஓகே, வேண்டான்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா ஒரு தொழில் இல்லை அப்படிங்கிறாங்க. ஐஏஎஸ்னா ஐஏஎஸ் படிக்கிறவங்கெல்லாம் ஐஏஎஸ் ஆயிடுறது இல்லை. பாப்பாவை பொறுத்த வரைக்கும் என்ன, வீட்டில் ஆம்பளை இருக்கக்கூடாது, ஏதாவது 10,000 இருந்தாலும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இது. அப்புறம் அவங்க சித்தப்பா வந்து சொல்கிறாரு, அட நல்ல குடும்பம் தங்கா, நம்ம கண்ணு முன்னாடியே எனக்கு இத்தனை வருஷமாக வந்து நம்ம கடையில் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சித்தப்பா சொன்னோன்னே சரிங்க சித்தப்பா அப்படிங்கிறா. போய் பார்த்து பேசினோடனே அவள் வந்து முக்கால்வாசி அவங்க தம்பிக அப்பா அந்த அந்த கேட்டகரியில் தான் அவள் சுற்றுவா. அவங்களுக்கு பிடிச்சா எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு. இவ வந்து அப்பா வந்து உனக்கு பையனை பிடிச்சிருக்கா தங்கா அப்படின்னோடனே உங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்சாப்பா, எனக்கு உங்கள் ஹைட் இருந்தால் மட்டும் போதுப்பா, எனக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படியே தான் சொல்லுவாள். ஃப்ரெண்டு மாதிரி தாங்க எங்கள் வீட்டில். இந்த ஒரு வருஷம் தாங்க நாங்கள் நொறுங்கி போய் என்னமோ ஆயிட்டோம். எங்கள் வீட்டில் கலகலன்னு இருக்கு, ஒரு தெய்வீகமாக இருப்போம் நாங்கள். அவங்ககிட்ட நாங்கள் இப்படித்தான் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பையன் வரும், நான் பண்ண தப்புங்க, அதிகமாக ஃபோன் பேச விட்டுருக்கணும், வெளியில் விட்டு இருக்கணும். நான் வந்து நிறைய இதனால கல்யாணம் என்னவோ இருந்துட்டு நான் வந்து அதுக்கு அனுமதிக்கல. பேசியிருந்தா தெரிஞ்சிருக்கும். அனுமதிக்கல. அவங்க நல்ல முகத்தை தானே காமிப்பாங்க கொஞ்ச நாள்னாலும். பழகி அப்படி முன்னே இது வேலைக்கு போயிருந்தா ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் தெரிஞ்சுக்கு. இவ பார்த்த முகங்கள் பூரா வந்து என்ன ஒன்னா சந்தோஷமா சிரிப்பாங்க, கோவப்படுவாங்க. குடும்பம்னா இப்படித்தான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டா. வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்து. வீட்டுக்குள்ளேன்னு இல்லைங்க, அவ வந்து ஃபேஷன் டிசைனிங்க, ஜுவல் மேக்கிங் அவ வந்து கத்துக்காதே இல்லைங்க. வீட்டில் அவங்க நாங்கள் எதுக்கு, ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாம எங்க அப்பா வளர்த்திட்டார். என் பொண்ணு எல்லாமே கற்றுக்கணும். நாளைக்கு கல்யாணம் ஆகி போனால் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணணுங்கிறது இல்லாமல் அவள் 1.5 லட்சம் பார்த்தாளுங்க. நிறைய பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் அதை பற்றி கூட பேசியிருந்தோம். ஆமாம், ஹெல்ப் பண்ணுவோம். அப்போது அன்பனை கொடுத்துருக்கலாங்க, ஒரு மலை பூ வாங்கி தள்ளிங்க அந்த பையன். திருக்கோஷ்டியூர் கல்யாணம் மூஞ்சுங்க, நாங்களும் கல்யாணம் பண்ணியெல்லாம் வாழ்ந்துருக்கேன் தானே. பொண்டாட்டி எவனாவது தனியாக அனுப்புவானா? நான் வரலைங்க, எனக்கு கோயிலுக்கு போகிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வேலை இருக்குதுன்ட்டு நாங்கள் விளக்கு வாங்கி வைக்கிறதா வேண்டியிருந்தோம். கல்யாணம் மூஞ்சோனே கூப்பிட்றேங்க, வரமாட்டேன்ட்டாப்லை. கல்யாணம் மூஞ்சி ஒரே வாரத்தில் பிள்ளைய மட்டும் தனியாக கூப்பிட்டு போகிறேங்க. இவரை திட்டிட்டு போகிறேன், என்ன மாதிரி மருமகன் பிடிச்சதுன்னு பார்த்து பண்ணீங்க, எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லைங்க.
அப்போ அப்படின்னு இவரை திட்டிட்டு போகிறேன். அப்படின்னோடனேமே இவர் வந்து புள்ள மனசு விட்டுருவான்னு, விடுடா போ அது நம்ம வயது தானே, போக மாறிடுது. எவ்வளோ நாள் பேசுனீங்கம்மா? இப்போ பையனை பார்க்குறீங்க, எவ்வளோ நாளில் பேசி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க? மொத்தமாக 3 மாதம் முடிஞ்சு. 4 months டோட்டலாக. 4 months தான். கார்த்திகை மாதம் பார்க்குறீங்க, கார்த்திகைக்கு ஜோதி வந்துருனுங்க. எல்லாம் அவங்க முடிவு, நம்ம முடிவு காட்ட வந்துங்க டைவர்ட் பண்ணி நவம்பர் லாஸ்ட்ல பாக்குறேன். எல்லாமேங்க ஏப்ரல் 10ல கல்யாணம். அவசரமா எங்களுக்கே அது தெரியலைங்க. இது ஒரு கண்ணக்கட்டி மாய விளையாட்டாட்டங்க. வந்து சரி சாப்பிட்றது வந்து அங்கொன்று இங்கே வந்து வச்சுக்கலாங்கிறாங்க. அப்புறம் வேண்டாங்க சம்மந்தி, ஒன்றாவே பண்ணிக்கலாங்கிறாங்க. அப்புறம் என்னங்கிறாங்க, நிச்சயமாகவே பண்ணிக்கலாங்கிறாங்க. நான் வந்து என்ன பொண்ணுக்கு ஏஜ் ஆகிட்டு போயிட்டுருக்குது, நல்லா ஃபேமிலிங்கிறாங்க, விசாரிச்சு வைக்கும்போதெல்லாம் நல்லா வைன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டோம். ஆனால் நான் வைகாசியில் வச்சுக்கலாம், வேண்டாம் இப்போது அவசரத்துக்கு அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பண்ணிக்கலாம் அப்படின்னு அவதிப்பட்டாங்க. இப்போ சில பேர் சொல்றாங்களாமா, ரித்தன்யாவுக்கு வந்து கட்டாய கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லி பேசுறாங்க. இந்த ஊருக்குள்ளேங்க எங்களை விட்டுட்டுங்க ரிதன்யாவை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. ரிதன்யாவுக்கு ஒரு பொருள் பிடிச்சா அந்த பொருளை போட்டுக்குவா. பிடிக்கலன்னா கட்டாயப்படுத்தி வாங்கி கொடுத்தாங்க கூட யூஸ் பண்ண மாட்டாளுங்க. பாப்பா வந்துங்க கட்டாயப்படுத்தி கல்யாணம் முடிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா பாப்பா வந்துங்க அவங்க பெரிய இதுவுமே இல்லை, இதில் விட பெரிய பெரிய இடம் வந்ததையே நாங்கள் அவாய்ட் பண்ணோம். எனக்கு என்னன்னா என் பொண்ணை புரிஞ்சுக்கணும். என் பொண்ணுக்கிட்ட அவர் சொல்லி விட்ட வார்த்தை என்ன தெரியுங்களா, ஒரு பையனை வச்சுருக்காங்க தங்கா, எங்கள் பையனை பிரித்து கூப்பிட்டு போயிடுவாங்களோன்னு நினச்சி பயந்துக்குவாங்க. நானும் உங்கள் பொண்ணுன்னு நீ அவங்ககிட்ட ஒவ்வொரு டைம் புரிய வை, முன்னுக்கு பொண்ணு முரணாக இருந்தான். அந்த ஒரு வார்த்தைக்கு அவங்க என்னென்ன அநியாயம் பண்ணாங்களோ அதை வந்து எங்கள் 2 பேர்த்துக்கிட்டே சொல்லாமல் அவங்க மாமியாட்டு சொல்கிறாளுங்க. அவங்க மாமியார் பொம்பளை தானே, நானும் அந்த கண்டிப்பாக விட மாட்டேங்க, பொத்தி வச்சுக்கோ. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வரவுள்ள பிடிங்கி நேரத்தில் நாட்டை அங்கே வேறுன்றக்கு ரொம்ப நாள் ஆகும். நம்ம வீட்டுக்கு வரவுள்ள எப்படி பார்த்துக்கோணுங்க, டாமினேட் பண்ணுறேன்னு எங்கள் பாரம்பரியம் என்ன பாரம்பரியம்னு எனக்கு புரியலைங்க அவங்களுக்கு. அந்த ஆள் வாயில் பேசுறது ஈஸ்வரமூர்த்திங்க. பாரம்பரியம் என்ன பாரம்பரியம்னு தெரியல. வீட்டுக்கு வரவங்களுக்கு நாங்கள் தண்ணி மட்டும் எங்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு தான் வரணும். இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்காங்களா? எங்கள் வீட்டுக்கு யார் வேணாலும் வருவாங்க, தண்ணி ஸ்நாக்ஸ் சாப்பிட வச்சு தாங்க அனுப்புவோம். அதை அந்த பையனும் பார்த்துருக்கேன். என் பிள்ளைக்கு ஊட்டி விடையில அந்த பையனுக்கு ஒரு வாய் ஊட்டி விடுவார். ஏன்னா அது என் பையன் தானுங்க. நாங்கள் அப்படித்தான் நினச்சேன், நான் மனசார அப்படித்தான் நினச்சேனுங்க. அது விளையாட்டுத்தனமே இப்படின்னு பண்ணும்போதுங்க நான் குழந்தையாட்ட நினச்சிட்டுங்க. அப்பா நீ 2 குழந்தையோடனு 3 குழந்தையும் பார்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு எடுத்து பார்க்குற மாதிரி இல்லை அப்படிங்க. ஆனால் மனசுக்குள்ள ஒரு கருக்கு வந்துச்சுங்க. இவர் கல்யாணத்துக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு முடியலைங்க. ஈஸ்வரமூர்த்தியோ சித்ராதேவியோ கவினோ யார் வந்து என்னாச்சுங்க மாமான்னு கூட வந்து கேட்கல. என்ன நான் வந்து இவர்கிட்ட கேட்குறேன், ஏப்பா சம்மந்தக்காரர் சம்மந்தி உடம்பு முடியாமல் இருக்கிறீங்க என்னன்னு அவங்களுக்கு தெரியும், ஏன்னு கூட கேட்கல, இந்த சம்மந்தம் நம்மளுக்கு சரி வருமா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறனுங்க. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர். நாம் வந்து நம்மளுதுன்னு நினைக்கிறோம், அவங்க நம்மளுதுன்னு நினைக்கிறதுக்கு லேட் பண்ணுவாங்களாட்டுக்குது அப்படிங்கிறாரு. அப்போ எனக்கு அது கொஞ்சம் மனசுக்கு இடராகவே இருந்ததுங்க. அந்த அம்மா சித்ராதேவி என் கூட பேசவே இல்லைங்க. ஏனுங்க ஃபோன் பண்ணி நம்ம சம்மந்தி பேசினா தான் நான் பொம்பளைகளுக்கு என்னத்தை பேசுறதுங்க, டாமினேட்டுங்க. அங்கே எல்லாமே டாமினேட்டுங்க. நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும். கடைசியில் பார்த்தா எங்கள் மருமகளுக்காகத்தான் எல்லாம் இல்லைன்னாங்க. ஆனால் அந்த மருமக அங்கே போய் சுதந்திரமாக ஒன்றுமே பண்ணுறக்குள்ளே என்னென்ன மாதிரி கஷ்டங்களை உங்ககிட்ட சொன்னாங்கம்மா? ஏன்னா அந்த வாய்ஸ் நோட் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னங்கன்னா சுதந்திரமாக நம்ம வீடு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கெல்லாம் அந்த பொண்ணு அங்கே சுதந்திரம், ஒரு செடி வைக்கிறதுலேருந்துங்க சாமி கும்புறதுலேருந்துங்க அந்த பொண்ணுடைய புருஷனால் துன்பப்படுறாங்கிறத உணர்ந்து அதை வெளியிலையும் சொல்ல முடியாமல் அது சரி பண்ணி அந்த பிள்ளை என்னங்க கண்டபடி சுற்றினாளா, நேரத்தில் எந்திரிக்கலையா, ஒரு மாமியா மரியாதை கொடுக்காம விட்டாளா, எல்லாம் பண்ணாலே. ஒரு சமையல்லாம் நீ வண்டிப்பாடு சாமி அப்படின்ட்டு உட்காரலாங்க. நான்லாம் அப்படித்தான் பண்ணுவேன். உட்காந்துருக்கலாம், இல்லை தெரியலையே நான் 2 பேர் சேர்ந்து பழைக்குள்ளான்னு சொல்லலாம். எல்லாம் தெரிஞ்ச உள்ள செய்யறக்குள்ள பாத்திரம் கழுவுறதுக்குமே துணி மடித்து வைக்கிறதுக்கு துணி கையில் ஏதாவது துவைக்கணுங்கிறது தான் வேலை. மிஷின் இருக்குது. இங்கே இந்த பிள்ளை எப்படி வளர்ந்ததுன்னு அந்த கவின்னு பார்த்துருக்குறாப்லை. ஆனால் இந்த சித்ராதேவி ஈஸ்வரமூர்த்தி வந்து பார்க்கல. ஏன்னா வந்து இங்கே கனெக்டே வரலைங்க. எங்கள் வீட்டுக்கு கை நினைக்கிறக்கே டைம் இல்லைங்கிறாங்க. ஏன்னா நாமளும் புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவங்க வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்களே, நம்ம அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். இவரு தானே சமாதானப்படுத்த என் மனசுக்குள்ளேங்க. இல்லை இந்த வரதட்சணை குடும்பன்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களாம்மா, இவ்வளோ நகை போடணும்லாம் பேசுனாங்களா ஆரம்பத்துலேயே? பாருங்க, நாங்கள் வந்து என்னங்கன்னா பிள்ளைக்கு நல்லபடியாக பண்ணுவோம். இங்கே எல்லாத்துக்குமே தெரியும் சீருக்கு எந்த அளவுக்கு என் பொண்ணுக்கு போட்டிருக்குறாங்க,
என் பிள்ளைக்கு எந்த அளவுக்கு போடுறேன்னு எங்கள் ரிலேட்டிவ்க்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நாங்கள் பவுன் கேட்குறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம். அவங்க எவ்வளோமா கேட்டாங்க உங்ககிட்ட? பவுன் கேட்டதுன்னாங்க எத்தனை போடுறீங்க எங்கள் ஒழுங்கினார்கிட்ட கேட்டிருக்காங்க. கேட்டோன்னே அவர் வந்து சொல்லியிருக்காரு, இல்லை எதுக்கு கேட்குறீங்க கேட்டோன்னே எங்கள் அப்பாவுக்கு சொல்லணும். நான் போய் கிருஷ்ணமூர்த்தி வந்து அவங்க அப்பாவுக்கு சொல்லணும் சொல்லியிருக்காப்புல. அப்புறம் இங்கே வந்து கேட்டோன்னே மறுபடியும் சம்மந்தி சொந்தக்காரெல்லாம் கேட்குறாங்க, என்ன கார் வாங்கி தரீங்க அப்படின்னு. சம்மந்தி பிள்ளைக்கிங்க நாங்கள் என்ன வேணுமோ எல்லாம் பண்ணுவோங்க, கேட்டு பண்ணுற அளவுக்கு நான் இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் கார் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னோடனே அந்த பையன் லிஸ்ட் அனுப்புகிறான். எல்லாம் ஒரு கோடி ரூபாய்க்கு இருக்கிற கார் தான் அனுப்புகிறான். 60 லட்ச ரூபாய்க்கு மேலே 1 கோடி ரூபாய்க்கு இருக்கிற கார் தான் செலக்ட் பண்ணி அனுப்புகிறானுங்க. அப்புறம் வந்து என்னங்க அப்புறம் என்ன சொன்னா அப்படிங்கப்பா, அது வந்துங்க வெட்டியில் நிற்க வச்சு பண்ணுறது தானே இடமா காரை வந்து பையனை செலக்ட் பண்ணி அனுப்பி சொல்லி போட்டு அவர் வந்து நம்மகிட்ட என்னங்கிறாரு, அது எதுக்கு அவ்வளோ காஸ்ட்லி வாங்கிட்டு கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு. ஆனால் என்ன விலைக்காரு என்ன காரு பையன் ஒவ்வொன்று இங்கே உட்காந்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணி தான் நம்மளுக்கு சொல்கிறானுங்க. அந்த பையனோட கேரக்டர் என்னங்கன்னா, நீங்கள் கூட பேசிட்டு இருந்தா இங்கே நம்ம என்ன பேசுறோன்னு டைப் பண்ணுறதே தான் வேலைங்க. அதுங்க அவங்க அப்பாவுக்கு எல்லாமே சொல்லிடுவார் வீட்டில். எல்லாம் கேளுங்க. படுக்கை அறையில் இருக்கிற நாயத்தை போய் அவங்க அப்பங்கிட்ட சொல்ல போய் அந்த விஷயத்தை அந்த பிள்ளைகிட்ட பேச போய் தான் நொறுங்கினாலுங்கவா. என்னாச்சுமா? அவன் வந்துங்க உண்மையாலுமே வந்துங்க அந்த பையனை அந்த ஆளெல்லாம் என்ன மாதிரி அந்த ஆளே சரியில்லையும் பண்ணுங்க. ஒரு மருமகிட்ட பேசக்கூடாது, பெத்த தாய் நானே பேச கூச்சுற விஷயத்த மருமகிட்ட போய் ஒருத்தன் பேசுகிறான்னா, அதே ஒரு பொம்பளை நின்று வாட்டிருக்கிறான்னா என்ன மாதிரி கேரக்டருங்க. இன்னும் வேறு மாதிரி எதிர்பார்க்குறா அப்படி இப்படின்னுலாம் பச்சையை பேசினேன். என்ன இதுங்க, என் புள்ள சொல்லி விட்டாங்கிறத தங்காய் பத்த பிள்ளையெல்லாம் கொஞ்சம் அடாவடியாக இருக்குது, நான் உன்னை பண்பாக வளர்த்திக்கிறேன், பிடிக்கலின்னு அமைதியை கடந்து வரப்பாரு, சண்டை கிட்ட போட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பின என் அமைதிங்க. அடிச்சா உடனே வேத வாக்க எடுத்துட்டாங்க. அப்பா வந்துங்க அவளோட ஹீரோங்க. அப்பா வந்து அங்கே போகாத சாமின்னா போக மாட்டாளுங்க. அவளுக்கு வண்டி ஓட்டுறதுலேருந்துங்க ஒரு 5th 2 வீலர் ஓட்டுறக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க. 8th வந்தோடனே 4 வீலர் ஓட்டுறக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் வீட்லேயுமே எதுவுமேங்க சிக்கனம் தானுங்க, ஆடம்பரம் அது இதுன்னு ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து கூட ஒழுக்கமாக தான் இருப்பாளுங்க. அவங்க அப்பா சொல்லுவார், தங்கா எல்லாத்துலேயும் அழகு இருக்குது, ஒரு சிலர் எப்படியோ வராங்க அவங்கள நாம் சொல்லக்கூடாது, ஆனால் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இல்லாட்டி மேலே கையை பிடிச்சி எழுதுற மாதிரி இருக்கக்கூடாது, பண்பாக இருந்து கொஞ்சமே அப்படின்னா நம்ம சொல்கிற அளவுக்கு அது என் புள்ள இல்லைங்க. இப்போ கல்யாணம் ஆகி ஒரே வாரத்தில் பிரச்சனை வருது இல்லையாம்மா? அப்போ கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ நாள்? ஒரே வாரத்தில் பிரச்சனை இல்லைங்க. அதுக்குள்ளே இது அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் இறந்துடுறாங்க. அந்த டைமில் இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த டைமில் தான் இந்த பையன் சித்திரவதை பண்ணிக்கிறா வேறு மாதிரி ஃபிசிக்கலாக. அந்த வேதனையில் இருந்துட்டு வந்து சரி சாமியிட்டையாவது கும்பிடலாம் அப்படின்ட்டுங்க குளிச்சுட்டு வந்து தெய்வம் போட்டிருக்கிறான். வந்தோடனே கசாமுசான்னு திட்டி 4 கோடி ரூபா ஓட்டு வீடு கட்டிக்கிற, 2 லட்சம் ரூபா ஓட்டு சாமி வர மாட்டிக்கிற, அலங்காரத்துக்கு தான் கட்டிக்கிற அப்படின்ட்டுங்க அந்த விளக்கெல்லாம் தொடச்சி எடுத்து வச்சுட்டாங்க. எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு விளக்கு எடுத்து பிடிச்சி கசாமுசன் அந்த ஆளெல்லாம் ஆரம்பித்து நிறுத்தவே மாட்டானுங்க. எனக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு பிள்ளை வந்து மருமகளை பேசுகிறான்னா அந்த என்ன மாதிரி ஆளுங்க, அதை என்ன மாதிரி அந்த ஆள் வளர்ப்புன்னே தெரியல. அதையே அந்த பொம்பளை அக்செப்ட் பண்ணிக்கிறாளுங்க. ஒரு மருமகளை கூப்பிட்டு மகனை என்ன வேணால் பண்ணலாங்க, அதுவும் மருமக இதுக்கால பண்ணக்கூடாது. சரி பரவாயில்ல உரிமையோடு பண்ணுறாங்கன்னா மகனை என்ன வேணால் பண்ணலாம், மருமகளை பேசுறதுக்கு என்னங்க கிடக்குது? போனா போச்சான் வாழ்க்கை கொடுக்க இந்த பையன் வந்தானா ஒன்றும் வழி இல்லாதவங்களுக்கு. போனோன்னே இந்த பிள்ளை எல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாளுங்க, பாதி நாள் தான் எடுத்துகிட்டு போனா. நீங்கள் எவ்வளோ சவரன் போட்டிங்கம்மா? உங்களுக்கு 300 300 போட்டிங்க. அவங்க அந்த 200 கேட்டு டிமாண்ட் பண்ணாங்களா? அது எப்படிங்கன்னா பிள்ளை குத்தி குத்தி இது பண்ணியிருக்கிறாங்க. சபையில் கொண்டு வந்து முன்னாடி வச்சுருக்கணும், பணம் எவ்வளோ நகை அந்த பையன் கேட்டுக்கு சொத்து கையெழுத்து போட்டியா போட்டியானா எப்படின்னா நான் எப்படி கேட்டிருக்கிறேன்னா நான் கையெழுத்து கேட்டால் போட்டுருவியா அப்படின்னு மாட்டேன் அப்படின்ட்டு. உங்கள் அப்பா கேட்டால் போட்டுருவேன் அப்படின்னு. அது ஏன் அப்படின்னா எங்கள் அப்பா எனக்கு எப்போவுமே கெடுதல் பண்ண மாட்டார், அதனால் நீங்கள் இப்போ தானே எனக்கு பழக்கமாக இருக்கிறீங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வந்து உங்களுக்கும் போடுவேன் அப்படின்ட்டுருக்கா. அப்போ புள்ள வந்து ரொம்ப ஷார்ப்புங்க, யோகா டீச்சராக இருக்கா, யோகாவில் டிகிரி முடிச்சிருக்கா. அவள் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கு வேல்யூ கொடுப்பாளுங்க. அப்போ அப்படின்னோடனே அவங்க மாமியார் இந்த
இந்த சொரை வந்து கொஞ்சம் இதாக தானே இருக்குங்க. இந்த டைமண்ட் டைப்பில் இருக்கிற கம்மலுக்கெல்லாம் வந்து சொரை வேறு மாதிரி தான் எனக்கு திருக்கடியோட. அதை பார்த்துட்டு இது என்ன உனக்கு டைமண்ட் ஆகாதுல்ல, நீ டைமண்ட் இந்த சொரை பித்தளை சொரையாட்டு போட்டுக்கிறேனே. அத்தை அமெரிக்கன் டைமண்ட், எனக்கு டைமண்ட் ஆசை தான், ஆனால் என்னோட ராசிக்கு டைமண்ட் ஆகாதுங்கனால நான் அமெரிக்கன் டைமண்ட் போட்டிருக்கேங்க அத்தை அப்படின்ட்டு இருக்கான். அப்போ வந்து இந்த பையன் விலையில இந்த செயின் இதெல்லாம் வந்து கேடியும் இருக்கா, எங்க கேடி இருக்கா ஒரு நகைக்கும் செக் பண்றாங்க. பண்ணியிருக்கா. அதை வந்து பாப்பாவுக்கு வந்து அது பிடிக்கலிங்க. ஏன்னா நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து எதுவுமே வந்து எனக்கு சம்மந்தக்காரருக்கு வீட்டில் கொடுக்கையில நம்ம உள்ளைக்கு வந்து எந்த அளவுக்கு போகிறேன்னு பழக்கப்பட்ட இங்கே எல்லாத்துக்குமே தெரியுங்க. அப்படி இருக்கும்போது இந்த பையன் வந்துங்க அன்பாக இருந்து அவகிட்ட இருந்து அவள் வேணுங்கிறது எங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயிருப்பான். அன்புக்கு ரொம்ப கட்டுப்படுவாளுங்க. ஆனால் எவ்வளோ நாளாக இங்கே இருந்தாங்கம்மா? இந்த அந்த கோயிலுக்கு போனாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி எவ்வளவு நாட்களா இங்க இருந்தாங்க உங்க வீட்டுல? 1 வாரங்களா? 1 வீக் இருந்தாங்க. 1 வீக். 22 எதனால வந்தாங்க இங்க? 2 பேரும் தான் வந்தாங்க. எங்க பாப்பா பண்ணது அப்ப என்னன்னா, என்னை சொல்லுவாளுங்க, நம்ம கோவம் வந்து சத்தம் போட்டு அது எங்க மாமியார் வந்து எங்க மாமியார் சொல்லிடு, எங்க அம்மா வந்து எங்க அம்மா சொல்லிடுவேன். பாப்பா என்ன பாளுங்கன்னா, அம்மா ஒரு பொருள் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் வெளியில் விட்டு கொடுத்து பேசவே கூடாது. அது நான் தப்புனாலும் சரி, அப்பா அம்மா தப்புனாலும் சரி, நீங்கள் எங்கிட்டயே உட்காந்து பொறுமையாக பேசுங்க. நீங்கள் போய் அம்ச்சிக்கிட்டேயோ பாப்பாத்திமாட்டையோ சொன்னீங்கன்னா அவங்க மன வழியாக நீங்கள் அடுத்த டைம் கொஞ்சிட்டு போய்க்குவீங்க அப்படின்பா. அதே கேரக்டரை வீட்டில் அங்கேயே அப்ளை பண்ணி எங்ககிட்ட அப்ளை பண்ணிட்டான். குடும்ப விஷயத்தை வெளியே சொல்லாமல் அப்படியே மாமியார் சரியில்லைன்னா மாமியார் திருத்திருப்பான்னு எதிர்பார்த்தா, புருஷங்கிட்ட சொல்லி பார்த்துருக்கிற புருஷனை திருத்துற மாதிரி தெரியல. அந்த பையன் வந்து 4 முகம் தானுங்க. அப்போது தப்பு பண்ண பேரண்ட்ஸ் திட்டணுங்க. என் பையன் சும்மாவும் வீட்லேயும் வச்சு போட்டு என் பையன் பர்ஃபெக்ட்டுன்ட்டு வச்சுட்டு இருந்தாங்க. சும்மா நல்லா ஏன் சிரிச்சிட்டு இருந்தா போதுங்களே, உள்ளுக்குள்ளே ஊற விஷமத்தனத்தை வச்சு நானே ஏமாந்துட்டுனேங்க. ஏன்னா என் பையனாக தான் பார்த்தனுங்க. எனக்கு 2 பையன் 2 உள்ள அப்படிங்கிற மனம் ஆழமாக பதிவு வச்சனுங்க. ஆனால் அந்த பையன் வந்துங்க என் பிள்ளைய ஒரு மனுஷியாங்க கூட பார்க்கலிங்க. அவளுக்கும் உணர்வு இருக்குது, அவளுக்கு வலிக்கு, அவளுக்கு தன்மானம் இருக்குது. அப்போ முன்னாடி அந்த பிள்ளைய அசிங்கப்படுத்துறமே, என்ன வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைக்கு என்ன சந்தோஷத்தை பார்த்தீங்க? அவுட்டோர் ஷூட்டுக்கு போக சொல்கிறேன்னு போக மாட்டேங்கிறானுங்க, வெளியில் எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறான். எந்த நாட்டுக்கு வேணாலும் போயிட்டு வாங்க, ஒரு 6 மாதம் ஃப்ரீயாக இருங்க. வந்து எங்கிட்ட வந்து பாப்பா இறக்கறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வியாழக்கிழமை அன்னைக்கு நான் வெளியில் புறப்படுறேங்க. அப்போ வந்து கேட்குறேன், மாமா ஏதாவது தொழில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு. இந்த டோர் கிட்ட நான் இப்போ நான் என்னங்கிற ஃபஸ்ட்டு வந்து வெளியில் எங்கேயாவது போயிட்டு வாங்க, அவுட்டோர் போயிட்டு வாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஜாலியாக சுற்றுங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்குங்க. செலவு பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, என்ன செலவாகுதோ நான் பார்த்துக்கிறேன். முதல்ல வெளியில் எங்கேயாவது புறட்டு போங்க, போயிட்டு வந்து என்ன தொழில்னு சொல்லுங்கள். தொழில் பற்றியெல்லாம் கவலையில் நான் செஞ்சு கொடுக்குறேன். தொழில் இப்போ முக்கியமே இல்லை. தொழில் என்ன இப்போ உடனே தொழில் செஞ்சாகணும் என்ன இருக்குது, நீங்கள் முதல்ல போயிட்டாங்க அப்படிங்க. சரிங்கன்ட்டு உள்ளே வர்ற அப்படிங்க நான் வெளியில் கிளம்புறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பிள்ளை வந்து லோக்கலில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு கூட கூட்டிகிட்டு போகல, ஒரு சினிமா அவள் பாட்டுக்கு போகிறது நான் வர்றேன்னு அந்த ஒன்லைங்கோட புட்டேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. இவன் காரை திறக்கிற மாதிரி இது வந்து அது நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? அந்த அன்னைக்குங்க நானும் வர்றதுன்னு ஃப்ரைடே நடந்ததுங்க அது. அப்படின்னோடனே சரின்ட்டு இருந்திருக்கா. சாயங்காலம் வரைக்கும் அந்த கோயிலுக்கு போகாமல் நிற்க மாட்டாளுங்க எப்பவுமே. நாங்கள் ஃபேமிலியை தான் போயிட்டுருப்போம். அப்புறம் மேரேஜ் ஆகிடுது, புருஷன் முன்னாடி ஜாலியாக போகணும்ல அப்படின்ட்டு நாங்களும் விடுவோங்க. அப்புறம் பாப்பா ஃபோன் பண்ணா, மாப்பிள்ளை வள்ளியாமாம்மா அப்படின்னா. நான் போகவான்னு, இன்னத்துக்கு மேலே நீ தனியாக போகாத, நானும் அப்பாவும் வரோம் அப்படிங்க. கார் எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடிங்க அந்த பையன் என்ன பண்ணிக்கிறானுங்க, இவளுக்கு முன்னாடி இறங்கி வந்து அவங்க அம்மாட்ட, இதோட சரி இதுக்கு மேலே நீங்கள் ஸ்ட்ரிக்டாக போக வேண்டான்னு சொல்லுங்கள். அதுக்கு இதுக்கிட்டே சொல்லலைங்களே. இப்போ காலையில் 10 மணிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க கோயிலுக்கு போகலாம் வாங்கன்னு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போகலாம், 1 மணி நேரம் கழிச்சு போகலான்னு ஈவினிங் 4 o'clock வரைக்கும் அப்படியே தள்ளிகிட்டே போகிறேன் காரணத்தை சொல்லிட்டு. 4 மணிக்கு போகலான்றதுன்னு ரெடியானோடனே, சரி நீ ரெடியாகு நான் கீழே போய் மாற்றிட்டு வரேன்னு கீழே வந்து அவங்க அம்மாட்ட ஓடி போய், நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க இனிமேல் கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ரிதன்யா வந்து கண்ணெலாம் நேராக பாட்டு ஒளிஞ்சு நின்று மறைஞ்சு நின்று ஐயோ கேட்டும் கேட்காம போகிற கேரக்டர் எப்பவுமே இல்லைங்க. தப்பு பண்ணுறவங்கள சரியாக பண்ணும்போது நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிற கேரக்டர். அவங்க பேசுறது கேட்டோடனேயுமே இவ பார்த்துட்டானோடனே 2 பேர் தடுமாறி இருக்காங்க. அப்புறம் தான் தண்ணி கொண்டு வர அங்கே வரணுன்னே இவ எதையுமே ஏன் இப்படி சொன்னா, ஏன் இப்படி பண்ணுறா, எதுவுமே கேட்கல. இவ வந்து எப்பவுமே அமைதியாக கடந்து போகிறவங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க. வாய் திறந்தா ஏதாவது சத்தம் முட்டா அது வாய் நின்றுக்கும். இப்போ 2 நாள் அவங்க இறக்கத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி இங்க வீட்டில் தான் நின்று மாப்பிள்ளை பேசுறாரு. ஆமாம். அப்போ அந்த 2 நாள் அவங்க இங்கே தான் இருந்தாங்களா? இல்லை, டெய்லி காலையில் வந்துட்டு ஈவினிங் போயிடுறானுங்க. அந்த 1 வீக் 2 நாள் இருந்தானுங்களா? 2 நாள் வந்து இருந்தானுங்க. முதல் நாள் சவுண்டு கேட்குதுங்க தம்பி, என்கிட்ட சொல்லிங்க. ஆனால் பிரச்சனைன்னு எனக்கு தெரியுது. ஒரு அம்மாளுக்கு தெரியாம இருக்குங்களா புள்ள முகம் எப்படி இருக்கு? என் புள்ள ஃபோட்டோவில் எப்படி இருக்கிறவருங்க அதே தானுங்க. அவளுக்கு சிரிச்ச முகம் தானுங்க. கோபமாக கூட நாங்கள் பார்க்க மாட்டோங்க.
அவள் கோவமாக இருக்கிறான்னா அவள் அமைதியாக இருக்கிறா, நம்ம அவள்கிட்ட போய் இது பண்ணுவான்ட்டு. அப்புறம் அடுத்தது வந்து அம்மா நீங்கள் இந்த தப்பு பண்ணீங்க, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுங்கம்மா, கரெக்ட் பண்ணிங்கன்னா அவள் தப்பு பண்ணினா சாரி கேட்டுருவா. வந்து அதிகமாக அவள் சாரி கேட்குறக்கு சூழலே வராதுங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ரூமுக்குள்ளே 2 பேர் பேசிகிட்டு இருக்க சத்தம் கேட்குது. நான் போய் புருஷன் பொண்டாட்டி புது மன தம்பதியை போய் கதை தட்ட முடியுங்களா? இது ஃபோன் பண்ணுறோம். ஃபோன் பண்ணி தங்கா விக்ஸ் பவுடரில் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறோம். எடுத்துகிட்டு வர என்ன பிரச்சனைங்காட்டிக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் வாட்டுக்கு கம்முன்னு விடுங்க அப்படின்ட்டு வர. அவளா சொல்லணும்னு நினச்சத சொல்லுவோம். சரின்ட்டு விட்டுட்டோம். மறுநாள் சத்தம் கேட்குது. கதவு வந்து படக்குன்னு நைட்டு 12 மணிக்கு திறக்கிறனுங்க. அமைதியாயிட்டாங்க. அந்த பையன்கிட்டேங்க புதன்கிழமை மணிக்குங்களாப்பா கேட்குறேன். வியாழக்கிழமை சாயங்காலம். வியாழக்கிழமை சாயங்காலம் கேட்குறேங்க. மாப்பிள்ளை தப்பாக எடுத்துக்காதீங்க, நாங்கள் வந்து உங்களை வயசெல்லாம் கடந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். என் உள்ள முகத்தில் சிரிப்பு இல்லை. அவள் வாய் திறக்க மாட்டா. என்ன பிரச்சனை சொல்லுங்க. நான் 2 நாள் அந்த விக்ஸ் டப்பா கேட்டதுமே இதுக்காகத்தான் நீங்கள் சத்தம் எங்களுக்கு கேட்டுச்சு, இங்கேயும் கேட்டுச்சு. வந்து இன்டீசெண்டாக வந்து உங்கள்கிட்ட வந்து நம்ம தப்பாக கூப்பிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் நான் அப்படி பண்ணினேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கன்னா அந்த பையன் ஒவ்வொன்றும் சொல்லும்போது அமைதியாக இருந்தவுள்ள அப்படியே பஸ்டாரு. என்ன சொன்னார் உங்ககிட்ட? நீ சொல்லுறது நீ சொல்லுறது அப்படின்னோடனே உங்களை தானே எங்கள் அம்மா கேட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ரிது வந்து அதான் அவன் பேசுகிற பூரா பொய் பேசுகிறானுங்க. அப்போ வந்து ரிதன்யா சொன்னது என்ன, உண்மை சொல்லுங்க, உங்களை தானே கேட்குறாங்க, பொய் பேசாதீங்க. இதில் வந்து எனக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் பொய் பேசாதீங்க அப்படின்னு. இவர் அது வந்துங்கத்த இது வந்துங்கத்த நீங்கள் கையை ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சுட்டே இருக்குதுங்க அப்படின்ட்டுங்க ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. சொல்ல ஆரம்பிக்கும் போது இதுக்கு இப்படி ரிதன்யா எடுத்துட்டா அப்படின்னு. நிஜமா அதுக்கு தான் நான் பிரச்சனை பண்ணா தெளிவாக சொல்லுங்கள், பொய் பேசாமல் சொல்லுங்கள், நானும் இருக்கிற யார் எங்கள் கழுத்தில் கத்தி வைக்குவார் இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் சொல்கிறாளுங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை சொன்ன விஷயத்தைங்க அந்த அன்னைக்கே சொல்லியிருந்ததுன்னா கவின் நிலமை வேறேங்க. எனக்கு அவ்வளோ கோபம். எனக்கு எந்த தாய் இப்போ கம்முன்னு இருப்பேன், என் பிள்ளை அவ்வளோ கொடுமை பண்ணிக்கிறேனுங்க. அப்போது அவன் சொல்ல சொல்ல நான் பொறுமையாக என்ன சொன்னாருமா? என்னங்கன்னா அந்த வெளியில் போகிறது வர்றது. நைட்டில் சாப்பாடு வாங்கிட்டுங்க, அதாவது 2 பேர் போயிருக்காங்க, ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லான்னு அங்கேயும் வேண்டான்ட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்லான்னு அதுவும் இல்லாமல் எங்கேயோ ஒரு அவுட்டர் ஏரியாவில் போய் கார்கில் தெரியாமல் எப்படிங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுங்க? திருட்டுத்தனம். பொண்டாட்டிக்கு தான் வாங்கி தராங்க. சித்தி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, அங்கேயும் சாப்பிடல, பணியாரம் சாப்பிட்டு போட்டு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. வரும்போதே நடு ரோட்டில் வந்து அவசரத்தில் போகும்போது செப்பல் போடாமல் போயிட்டாளுங்களாம். அப்போ அதெல்லாங்க ஒரு நாங்களாம் காருக்கெல்லாம் வேல்யூ கொடுத்தது இல்லைங்க தம்பி. இந்த காரில் போனால் இப்படி தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வளரலைங்க. ஒரு வேளை அவங்க அப்படி இருக்கிறாங்களே என்னமோங்க. நான் வந்து சின்ன 800 போனாலும் ஒரே மாதிரி தானுங்க, பெரிய காரு போனாலும் இனோவா ஐக்ராஸில் போனாலும் இதே மாதிரி தான் இருக்கிறனுங்க. ஆனால் பாப்பாக்கிட்ட வந்து இவன் கவினுக்கு இவளுக்கு நடந்த சம்பவத்தை கேட்குறேங்க. அப்போது நீ நான்வெஜ் போய் வாங்கிட்டு வந்துங்க. சரின்னு பண்ணியாட்ட திம்பி இல்லை அப்படின்னு உங்க எதிர்க்கே உங்க பொண்ணு என்றதுக்காக சொல்லியிருந்தா விட்டுருக்கு போனுங்களா? பாப்பா வந்து அவ்வளோ சீக்கிரம் எதையுமே சாப்பிட மாட்டாள். அப்போ வந்து அப்படின்னோடனே இவளுக்கு சாப்பிட பிடிக்கல. சாப்பிட பிடிக்கலன்னொடனே சரி அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். அங்கே போய் வீட்டுக்கு போனோடனே சாப்பிட்டையாமான்னு கேட்டிருக்காப்லைங்க. சாப்பிட்டுங்க மாமான்ட்டு உள்ளே போயிட்டாப்புல. உள்ளே போனோடனே இவன் வந்து சொல்லியிருக்காப்புல சாப்பிட்லிங்கப்பான்னு. நீ தப்பாக பேசிட்டா அவள் கோவம் வச்சுட்டா, சரி அவள் அப்படி சொல்லிட்டு போயிட்டா சரிங்கப்பா அப்படின்ட்டு கடந்துங்க கூட கொண்டு போயிருக்கலாம். உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்குன்னு வச்சுட்டும் கூட போயிருக்கலாம். அதையும் விட்டு போட்டு அப்பாட்ட சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் காலையில் 8 மணிக்கு இந்த புள்ள மனசு நொந்து நைட்லேயும் அங்கே பிரச்சனையாக இருக்குது வந்து துணியெல்லாம் தூக்கிட்டு கீழே இறங்கி வரும்போது பையன் பாட்டுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருக்கிறான். இங்கே ஒரு நிமிஷம் வா அப்படின்னு கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டுருக்காப்லைங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மாமா. ஏன்னா இவ கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பா அம்மாட்டையும் உங்கள் அப்பா அம்மாட்டையும் நம்ம 2 பேரும் நியாயம் கொண்டு போகக்கூடாது. நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணுறோம். சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலாம், கஷ்டத்தை வந்து நம்ம 2 பேர் பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசியிருக்கேன். அப்போ அவங்க கூப்பிட்டு கேட்டோன்னே ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு. அப்போ வந்து ஒவ்வொன்றா கேட்கும்போது ஆரம்பத்துலேருந்து இந்த கவின் என்னென்ன பண்ணா அப்படிங்கிறத இவ சொல்லியிருக்கா. அப்போ வந்து இது புரிதல் இல்லாதது, நீ காசு படுறியா அப்படின்ட்டு. காசுக்கு நான் ஆசையே படலைங்க மாமா, உனக்கு வேணும் 50,000 தாரேன், என் பையன் வந்து பெரிய இதாகும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு. இல்லைங்கம்மா ஏதாவது பண்ணணுன்னு எதிர்பார்க்குறேன். ஃபஸ்ட்டே பேசிக்கிட்டே தானுங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனோடனே நீ என்ன பண்ண போகிறான், அவன் வந்து நான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போகிறேங்கிற உள்ள கூட போயிருக்காங்க, ஹால் டிக்கெட் எல்லாம் பண்ணிங்க. எக்ஸாம் எழுதுற காலையில் 2 பேர் கூட போயிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எக்ஸாம் எழுத வரைக்கும் இருந்து
ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃபா என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் கூட இருந்து பண்றா. ஏன்னா சப்போர்ட் பண்றாங்க. அப்புறம் இந்த ஆள் சம்மந்தமே இல்லாம நீ மாசம் 50,000 உனக்கு செலவுக்கு வேணுமா பிடிக்கணும் அப்படி ஆடம்பரமான பிள்ளைக்கு இருந்து அப்புறம் 200 ரூபாய்க்கு ஒரு கவுன் டாப் எடுத்து நாங்களே பிள்ளைக்கு வேண்டாங்க பண்ணிக்கிறா. அவள் டிசைனிங்க அவளுக்கு வேணுங்கிற அவளே பண்ணி அவளே கிரியேட்டர்ஸ், அவளுக்கு என்ன வேணுமோ அவளே வந்து துணி எடுத்து. அப்ப வந்து இந்த பையனுக்கு எடுக்கல ஒரு 230 எவ்வளவோ ஒரு கவுன் எடுத்து அவனை எதுக்கு எடுத்தார் சொன்னேன் அப்படின்னு. நான் கேட்கவே இல்லைங்க மாமா, அவர் எடுத்து வந்ததுதான், அவர் எடுத்து வந்ததுக்கு நான் என்ன பண்ணிட்டேங்க அப்படின்னு. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் எடுத்து கொடுக்குறீங்க, மனைவி வந்து புது கல்யாணம் ஆயிருக்கு, வேண்டான்னு எப்படி சொல்லுவாங்க? சரி ரைட்டுன்னு வாங்கியாச்சு. அது ஒரு 250 ருபீஸ் அவ்வளோதான். அது அதை வந்து அவன் எடுத்து கொடுத்தால் நீ வேண்டான்னு சொல்லோன்னு மருமகிட்ட வந்து ஒரு மாமனார் பேசுறேன்னா எப்பேற்பட்ட தரங்க பேசுற தோரணைங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமே என்னமோ தெரியல, இந்த ஆள் பேசுற தோரணை பாருங்க, என்னமோ வானத்துலேருந்து அந்த ஆள் மட்டும் தான் இறங்கி வந்திருக்கான். அந்த ஆள் தான் பரமாத்மா மாதிரியுமா பேசுறதே. நாங்கள் அது வந்துங்க சம்மந்தி அப்படின்னு பேசும்போதுங்க எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் எங்கள் மாமியார் சொன்னாங்க, இந்த ஆள் சரியில்லை, நீ தேவையில்லாமல் பிள்ளை கொடுக்காத அப்படின்னுச்சுங்க எங்கள் மாமியார். எங்கள் கொழுந்தனார் வந்து எங்கள் பாப்பாட்டு சொன்னங்காட்டி அவங்க சித்தப்பா மேலே அவளுக்கு ரொம்ப பெரியும், பூ சித்தப்பா மேலே அவளுக்கு ரொம்ப பெரியும். பார்த்துக்கலாம் தாங்க. இல்லைம்மா, இப்போ வந்து அவர் வந்து அன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்ககிட்ட சொல்றாரு, நீங்கள் அதுக்கப்புறம் அவரை எதுவும் கேட்கல. இதுல என்ன வந்துருச்சுங்கன்னா அந்த ஆள் அந்த பையன் தப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை எப்படி அமைஞ்சிருச்சுங்கன்னா எங்க அம்மா வண்ணம் பண்ணிட்டாங்க. அவங்க வந்துங்க அங்க நின்றுட்டு பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. கேமரா வந்து அங்க மாட்டி இருக்குங்களா, பார்த்தோன்னே அம்மா வேண்டாம் ஒட்டு கேட்குற மாதிரி ஆகி போயிருங்க, ஏதோ பிரச்சனையாட்டு இருக்குது அப்படின்னு அண்ணனும் அம்மாவுமே இளநீ எப்பவுமே எங்கள் அம்மா என்னை சாயங்காலம் பார்க்க வந்துடுவாங்க. எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மா அவங்க அண்ணன் என்னை பார்க்க வந்துடுவாங்க. இளநீ எல்லாம் போட்டிருக்குது. அப்புறம் பேத்தி கல்யாணம் ஆயிருக்கு, செவ்வழனி நல்லா குடிப்பா அப்படின்ட்டுங்க செவ்வழனி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் இங்கே கொண்டு வந்து சோபால் வச்சோன்னே இங்கே நடக்கிற இதெல்லாம் கவின்குமாருக்கு சேர்ந்து தான் இளநீ கொண்டு வந்தாங்க அந்த அன்னைக்கு செவ்வழனி. இப்போ வெள்ளிக்கிழமை இந்த பிரச்சனையெல்லாம் உங்கள் பொண்ணு உங்ககிட்ட சொல்கிறாங்க இல்லையா, என்னென்ன மாதிரி பிரச்சனைங்க சொன்னாங்கம்மா? இந்த பையன் வந்துங்க முன்னுக்கு பின்ன முரணுங்க, அவங்க அப்பாட்ட ஒரு மாதிரி ஆக்டிங்க, இங்கே ஒரு ஆக்டிங்க. அப்போ வந்து பிள்ளைகிட்ட எங்ககிட்ட பாப்பாவை வச்சுட்டு எங்ககிட்ட பேசுறது ஒரு மாதிரி. அதாவது பாப்பாவும் அவனு இங்கே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரித்துக்குட்டி நீ ஊட்டி விடு நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டுங்க ரித்துக்குட்டி ஊட்டி விட்றாளுங்க. இவன் சாப்பிட்டு இருக்கானு இங்கே உட்காந்துட்டு நான் இந்த இடத்துல உட்காந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன். இதே வந்து நான் எந்திரிச்சு ஃபோன் பேசி முடிச்சுட்டு வர்றேன், அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு. அங்கேருந்து தள்ளி இங்கே வெளியில் போயிட்டு பேசிட்டு அவங்க அப்பா என்ன சொன்னான்னு தெரியல, பேசிட்டு போயிட்டு வரேன்னு போயிட்டானுங்க. இதே அங்கே போயிட்டு ரிதன்யாவுக்கு ஃபோன் பண்ணுறான், அவங்க அப்பா பக்கத்தில் வச்சுட்டு ஃபோன் பண்ணுறான். என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், ஏன் வா போ இங்கே நம்ம முன்னாடி நான் என்ன நேச்சலரு, நீ எனக்கு கொஞ்சவே வேண்டாங்க, எல்லாருமே வந்து கொஞ்சிட்டே இருக்கிறது யாரும் கிடையாது. நீ வந்து ரிதுன்னு சொல்லு ரிதன்யான்னு சொல்லு என்னமோ பண்ண, நீ வந்து அப்பா அம்மா என்ன அப்போ அவங்க அப்பா அம்மா இதுக்கால் நீ ஏன் நடிக்கணும்? அப்போ அப்பா அம்மா வந்து மனைவி நல்லா பார்த்துக்க வேணான்னு சொன்னாங்களா? அங்க எதிர்க்க பாத்துக்கிற மாதிரி நடிக்கிறாரு, அங்க போயிட்டு வேற மாதிரி பாக்குறாரு. அப்புறாணியாட்டம் நடிப்புங்க, கேமே தானுங்க. என்ன ஆருங்க அந்த மூலையில் உட்காந்துக்குவாப்பிள்ளைங்க, செல்லுல கேமே விளையாடுவாப்பிள்ளைங்க. எனக்கு குழந்தைங்களா? அதான் அப்போ தான் பொண்ணு சொல்கிறாளுங்க, அப்போ அவனுக்கு வந்து 4 முகங்க, அவங்க அப்பா கிட்ட ஒரு மாதிரி நடிப்பான், எங்கிட்ட ஒரு மாதிரி நடிப்பா, உங்ககிட்ட பூரா ஒரு மாதிரி, வெளி ரிலேஷன் கிட்ட பூரா ஒரு மாதிரி, அவனுக்கு 4 முகம் இருக்குதுப்பா அப்படிங்கிறானுங்க. சிரிப்பாப்ல அப்படியே. அப்போ ஒன்றும் தெரியாது. நான் வந்து அதை அப்புறம் கண்ணெல்லாம் இப்படி தேப்பாப்பிள்ளைங்க. 8 மணி ஆனால் அத்தை எனக்கு தூக்கம் வருதுங்க, எனக்கு கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா பாப்பா வந்துங்க எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய பொண்ணு. இந்த பையன் என்னென்னா இப்படிங்கிறது இப்படி வளர்த்தி வச்சுட்டாங்களோ, நீங்கள் அந்த தம்பிக்கு சேர்ந்து ஒரு அப்பாவாக இருந்து என்ன பண்ணணுமா பண்ண வேண்டிய கெட்ட பழக்கம்லாம் இருக்காமா அவருக்கு? இப்போ சொல்கிறாங்க எல்லாருங்க, அந்த பையன் வந்து நல்ல குட் கேரக்டர் இல்லை, 12th வரைக்கும் நல்லா தான் இருந்தா, காலேஜ் வகையில் அந்த பையன் சஸ்பெண்ட் ஆகிருக்கா, வேறு பழக்கமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நிறையா வந்து பாப்பாவை ரொம்ப வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. டார்ச்சருன்னா இவன் ஒரு வகை டார்ச்சர்னா அவங்க அப்பா ஒரு வகை டார்ச்சருங்க, அவங்க அம்மா ஒரு வகை டார்ச்சர். அவங்க அப்பா வந்துங்க ரொம்ப வந்துங்க படுக்கையற வரைக்கும் உடல் ரீதியா இவன் டார்ச்சருங்க, அவங்க 2 பேரும் மன ரீதியா டார்ச்சர். Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. ஸ்ரீ கிரிஷ் பிக்சர்ஸ் வழங்கும் MK சாம்பசிவம் தயாரிப்பில் சந்தோஷ் ராவணன் இயக்கத்தில் பிரஜின் நடிப்பில் அந்தரன் ஜூன் 26 முதல் திரையரங்குகளில். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.